அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு விரய குரு. அதாவது பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12ல போய் குரு பகவான் மறையிறார். ஏற்கனவே சனி உங்களுக்கு அஷ்டம சனி கஷ்டத்த தராருன்னா, இவரு விரய குருவா வந்திருக்கிறார். ரொம்ப கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகரிக்குது. 2வது பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்கள்ல தூக்கத்த பாதிக்கும். அடிக்கடி சண்டை வரும். வீட்ல ரொம்ப தொல்லைகளா இருக்கும். உடல்நிலையில சில சில பாதிப்புகள், அதேபோல் நல்ல மாற்றங்கள் இருக்கும். இது ஒரு நல்ல விஷயம்னா 4ஆம் இடத்த பார்க்கிறார். உங்க ராசிக்கு 12லே அமர்ந்து 4ஆம் இடத்த பார்க்கும்பொழுது, தாயாரினுடைய உடல்நிலை பாதிப்புலாம் சரியாகும். அம்மாவுக்கு நல்லது. அதேபோல 6ஆம் இடத்த பார்க்கிறார். தீராத வியாதிகள்லாம் தீரும். கடன் கொஞ்சம் பலு குறையும். 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். கொஞ்சம் சில சில தொல்லைகள்லாம் போகும். ஆனா விரயம், தேவையில்லாத செலவு. அடிக்கடி கோயிலுக்கு போங்க, விபூதி குங்குமம் நெத்தியில வச்சுக்கங்க. சாமிய நல்லா கும்பிடுங்க. இறை வழிபாடே முன்னேற்றத்தை தரும்னு சொல்லுங்க. இந்த வருஷம் நீங்க நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ இறை வழிபாட்டையும் செய்கிறீங்களோ, அது ரொம்ப உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்த தரும். 2வது ஒரு 4, 5 கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி எதனா ஒரு கோயிலுக்கு போயிட்டு, மனச ரிலாக்ஸ் பண்ணுங்க. மனம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசு உங்களுக்கு ஒரு இடத்துல இருக்கும். உடம்பு ஒரு இடத்துல இருக்கும். மனசு எங்கேயோ இருக்குன்ற மாரி எதையோ ஒரு சிந்தனை செய்துட்டு, உங்க வாழ்க்கையே ஒரு சின்ன பிரச்சனையும் ஒரு பெருசா எடுத்துக்காம, அந்த பிரச்சனைய தள்ளி வச்சுட்டு, அடுத்த வாழ்க்கைய வாழறதுக்கு ஆரம்பிக்கும்போது, ஒரு மனோதைரியமும், மன உறுதியும் தான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தரப்போது. நீங்க ஒரு புதிய மனிதராக அடுத்த ஒரு குரு பெயர்ச்சிக்கு தயாராக போறீங்க. சில சில மாற்றங்கள், அதேபோல சொந்தக்காரங்களுக்குள்ளேயே சில சில பிரச்சனைகள் வரலாம். உற்றார், உறவினரிடத்திலே கவனமா இருங்க. கடன் குடுக்காதீங்க. அதேபோல பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று வருவது ரொம்ப நல்லது. ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் அந்த மாரி இறை வழிபாட்டு சார்ந்த எல்லா விஷயங்களையும் செய்யும் பொழுது, உங்களுக்கு குருவால் ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகள் குறையும்.